ஹாய் கைஸ், என்னங்க எடுத்தோடனே தோசை வீடியோ காமிக்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வந்து காலையில் எடுத்த வீடியோங்க. அதுதான் தோசை போட்டுட்ருக்கேன். இது வந்து பசங்களுக்காக. நாங்களாம் வந்து நோன்பு இருக்கிறதால பசங்களுக்கு டிஃபன் கொடுத்துடலாம் அப்படின்னு தோசை போட்டுட்ருக்கேன். டெய்லி பேக்கிங் வீடியோவில் தானே ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக தோசைலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இதுலேருந்து நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். காலையில் 4 மணிக்கு வந்து சஹர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தொழுதுட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ஒரு 1/2 hour தாங்க தூங்க முடியும். அதுக்கப்புறம் வந்து லஞ்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பசங்க எழுந்துருவாங்க. அவங்கள ரெடி பண்ணி அவங்கள ஸ்கூல் காமிச்சிட்டு தாங்க அதுக்கப்புறம் தான் பேக்கிங் பண்ண முடியும். இன்றைக்கி நமக்கு வீடியோ எடுக்க கூட ஆள் கிடையாதுங்க. ஏன்னா வீடியோ எடுக்கிற ஆள் வந்து ஸ்கூலுக்கு போயிடுவார். அவர் இருந்தால் நல்லாவே எனக்கு வீடியோ எடுத்து தருவார். அவர் ஸ்கூல் போகிறதால நான் தான் எப்படியாவது ஃபிக்ஸ் பண்ணி வச்சு வீடியோ எடுக்க வேண்டியதாக இருக்கும். என்கிட்ட அந்த ஸ்டாண்டெலாம் கூட கிடையாதுங்க. நான் எப்படியோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சு கண்டிப்பாக வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிடுவேன். நேற்று பார்த்தீங்கன்னா என் வீடியோ வந்து வந்திருக்காது. ஏன்னா நேற்று எந்த ஆர்டர்ஸுமே வரல. அதனால வீடியோவும் நான் போடலை. அதாவது நான் சொல்கிறது வந்து பேக்கிங் வீடியோஸ் வந்து எதுவும் போடலை அப்படின்னு சொல்ல வரேன். நான் அன்றைக்கி வீடியோவில் சொன்ன மாதிரி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அதே டேபிள் தாங்க வந்திருக்கு. இந்த டேபிள் தான் நம்மளுக்கு வந்து ரெகுலராக வரும். நான் இப்போ வந்து செக் தான் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி தான் அப்புறம் தான் பேக் பண்ணுவேன். ஸோ செக் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா தான் இருக்குது. இது வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். இந்த கேமரா பார்த்தீங்கன்னா நானே ஃபிக்ஸ் பண்ணி வச்சது. ஃப்ரண்ட் கேமரா வச்சுட்டு ஒரு மாதிரியாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது கரெக்டாக தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 முக்கியமான விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமேசான்லேருந்து நமக்கு ஆர்டர் வரும்போது அமேசான்லேருந்து எவ்வளோ நாள் நமக்கு டைம் கொடுப்பாங்க, இல்லை அன்றைக்கே வந்து டெலிவரி பண்ணணுமா, இல்லை ரொம்ப நாள் எடுத்துக்கலாமா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு தான் இன்றைக்கி நான் ஆன்சர் பண்ண போகிறேன். நார்மலாக நமக்கு அமேசான்லேருந்து ஆர்டர் வந்தால் எத்தனை நாள் டைம் கொடுப்பாங்கன்னா 1 day தாங்க. நடுவில் 1 day வந்து டைம் கொடுப்பாங்க. அதாவது இன்றைக்கி வந்து நமக்கு ஆர்டர் வந்ததுன்னா நாளைக்கு ஒரு நாள் டைம் கொடுப்பாங்க. நாளைக்கு பிக்கப்புக்கு வந்து ஆள் வந்துடுவாங்க. கண்டிப்பாக பிக்கப்புக்கு வரும்போது நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், இல்லைனா டிலே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு போயிடுவாங்க. டிலே அப்படின்னு போட்டுட்டு போயிட்டாங்கன்னா அமேசான்லேருந்து உங்களுக்கு ரிஸ்க் கொடுத்துருவாங்க. ஸோ ரிஸ்க் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நீங்கள் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி அதை வந்து ரிமூவ் பண்ண சொல்லணும். அதே மாதிரி 3 ரிஸ்க் வந்துடுச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட்டே வந்து க்ளோஸ் ஆகிற நிலைமை கூட வரலாம். ஸோ வந்து நீங்கள் டிலே வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு ஆர்டர் போகிறதுக்காக லேட் ஆயிடுச்சுன்னா கொரியர் வாங்க வராங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நீங்கள் பேசி வைக்கலாம். ஈவினிங்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ஓகேன்னு போட்டுருங்க ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பேசி வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா டிலேன்னு அவங்க போட்டுட்டு போயிடுவாங்க. அது வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தான் ரிஸ்க் ஆகிடும். அக்கௌண்ட்டே வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி எங்களுக்கு 2 முறை ரிஸ்க் வந்துடுச்சு. ஏன்னா எங்களுக்கு ஆர்டர் வந்து திருப்பியும் அது பேக் பண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆனதால் அதை வந்து டிலேன்னு போட்டாங்க. ஸோ 2 முறை ரிஸ்க் வந்துடுச்சு. அதை பார்த்தீங்கன்னா நாங்கள் கஸ்டமர் கேர் கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 1 monthல உங்களுக்கு ரிஸ்க் வந்து கிளியர் ஆகிடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ரிஸ்க் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. எங்களுக்கு பேக் டு பேக் 3 ரிஸ்க் வராததால் எங்கள் அக்கௌண்ட் வந்து சேவ் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்போலேருந்து நாங்கள் கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டோங்க. என்ன திங்ஸ் வந்து நாங்கள் முதலே வாங்கி வச்சுக்கிறோம். வாங்கி வச்சுட்டா தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நமக்கு கொரியர் வந்து அது பிரித்து அதுக்கப்புறம் நீங்கள் அனுப்புறதுக்குள்ளே இந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் நிறைய எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நமக்கு அந்த டென்ஷன்லாம் இல்லாமல் கொஞ்சம் அமௌண்ட் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய திங்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டா நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அமேசானில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குங்க. அன்றைக்கே வந்து பொருளை வந்து ஷிப் பண்ணுற மாதிரி இருக்கும். அமேசான்லேருந்தே உங்களுக்கு கேட்பாங்க, இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம். அமேசான்லேருந்து உங்களுக்கு வர ஆர்டர் வந்து நீங்கள் பிக்கப் பண்ணுறதுக்கு 2 நாள் வந்து டைம் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஷெடியூல் வந்து பிக்கப் பண்ணல அப்படின்னா 2 daysல உங்கள் ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிறது இல்லாமல் அதுக்கு ஃபைன் கூட பிடிப்பாங்க. அமேசானில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சாய்ஸ் கொடுப்பாங்க. ஒன்று வந்து ஈஸி ஷிப், இன்னொன்று வந்து செல்ஃப் ஷிப். இது 2ல் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ஈஸி ஷிப் தான் பெஸ்ட்டு. ஏன்னா வந்து ஈஸி ஷிப்னா அமேசானே வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. செல்ஃப் ஷிப்னா நம்ம போயிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கொரியர் கொடுத்துட்டு வரணும். அதுவும் இல்லாமல் அவங்க கேட்குற சார்ஜஸ் நம்ம வந்து பே பண்ணிட்டு வரணும். இது வந்து ஈஸி ஷிப்பில் அந்த மாதிரி கிடையாது. அமேசான் வந்து நம்ம போடுற ப்ரைஸ்லேருந்து அதெல்லாம் மைனஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வர அமௌண்ட்டை வந்து எங்களுக்கு செட்டில் பண்ணிடுவாங்க. ஸோ நமக்கு வந்து ஈஸி ஷிப் தான் பெஸ்ட்டானது அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ நானும் என் பேக்கிங் வேலைலாம் முடிச்சுட்டேன். இப்போ பிக்கப் கூட ஆள் வந்துடுவாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.